The Story of Jacob. ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. பிறக்கும்போதே யாக்கோபு தன் அண்டடின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு பிறந்தான். யாக்கோபு என்றால் ஏமாற்றுபவர் என்று பொருள். யாக்கோபு சற்று தந்திரசாலி. ஒருமுறை பசியோடு வந்த ஏசாவிடம் ஒரு கிண்ணம் பருப்பு கூழுக்காக அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை, மூத்த மகனுக்கான உரிமையை விலைக்கு வாங்கினான். பின்னர் தன் தந்தை ஈசாக்கு முதிர்வயதில் ஏசாவை ஆசிர்வதிக்க நினைத்தபோது தன் தாயின் உதவியுடன் ஏசாவைப் போல வேடமணிந்து தந்திரமாக தந்தையிடமிருந்து முதற்பேறான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கோபமடைந்த ஏசாவிடமிருந்து தப்பிக்க யாக்கோபு தன் மாமா லாபானின் ஊருக்கு ஓடினான். யாக்கோபு தன் மாமா லாபானின் மகள் ராகேலை நேசித்தான். அவளுக்காக 7 ஆண்டுகள் உழைத்தான். ஆனால் லாபான் ஏமாற்றி மூத்த மகள் லேயாளை மணமுடித்துக் கொடுத்தார். ராகேலுக்காக மீண்டும் 7 ஆண்டுகள் உழைத்தான். இறுதியில் லேயாள், ராகேல் மற்றும் 2 பணிப்பெண்கள் மூலம் யாக்கோபிற்கு 12 குமாரர்கள் பிறந்தனர். இவர்களே இஸ்ரவேலின் 12 கோத்திரத் தலைவர்கள் ஆவர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு யாக்கோபு தன் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு திரும்பினான். வழியில் ஏசாவை சந்திக்க பயந்தான். அன்று இரவு ஒரு மனிதர், தேவன் அல்லது தூதர், அவரோடு மற்போர் புரிந்தார். விடியும் வரை யாக்கோபு அவரை விடாமல், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று போராடினான். அப்போது தேவன் அவன் பெயரை இஸ்ரவேல், தேவனோடு போராடி வென்றவன் என்று மாற்றினார். யாக்கோபின் வாழ்க்கையில் அவனுக்கு மிகவும் பிடித்த மகன் யோசேப்பு. யோசேப்பு எகிப்தில் அதிகாரியான பிறகு யாக்கோபு தன் முதிர் வயதில் எகிப்திற்குச் சென்று தன் மகனுடன் இணைந்தான். அங்கேயே சமாதானமாக மரித்தான். Subscribe to Daily Bread 144.